மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவர். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரஷ்ய அரசன் அவர் என்ன செய்வாரா, நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சிறையில் இருக்கிற கைதிகளை சந்தித்து அங்கே இருக்கிற மக்களை, நீதியாக இருக்கிறவர்களை விடுதலை செய்வது வழக்கமாம். அப்படிதான் ஒரு முறை போகிறார். அங்கே கைதிகள் எல்லாரும் உட்கார வைத்து கேட்கிறார், உங்களிலே குற்றம் செய்யாதவன் யார், பாவம் செய்யாதவன் யார், தப்பு செய்யாதவன் யாரு, ஒருவேளை யாராவது நான் செய்யாத தப்புக்கு நான் அநியாயமா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாருன்னா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கையை தூக்கிட்டு, நான் தப்பே பண்ணல, நான் அநியாயமா தண்டிக்கப்பட்டுட்டேன், என் மேல தேவையில்லாம இந்த காவல்துறையோ அல்லது நீதித்துறை என் மேல பழி சுமச்சுட்டாங்க, நான் பாவமே செய்யல, குற்றம் செய்யல அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா ஒரு மனிதர் மட்டும் தனியாக ஓரமா நின்று இருந்தாராம். அப்போ ரஷ்ய அரசன் அவரை கூப்பிட்டு கேட்டாராம், நீ மட்டும் ஏன், நெப்போலியன் அவர் அந்த பேரரசு அனுமதி வாங்கி செய்கிறார். அப்போது கேட்டார், நீ ஏன் தனியாக நிற்கிற, நீ தப்பு செய்யல அப்படின்னு. அவர் சொன்னாராம், நான் குற்றம் செய்தேன், நான் பாவம் செய்தேன், நான் செய்த தவறுக்கு எனக்கு சரியான தண்டனை அரசாங்கம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்போது உடனே ரஷ்ய அரசன் சொன்னாராம், இவனை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் அப்படின்னாராம். அப்போ என்ன ஆச்சரியம், ஏன் அப்படின்னாக்கா, அவன் செய்த குற்றங்களை அவன் ஒப்புக்கொண்டான், அந்த குற்றம் தான் செய்த தவறு என்பதை அவன் புரிந்து கொண்டான், அதிலிருந்து வெளிவருவதற்கு அவன் முயற்சி செய்கிறான் அப்படின்னு. அதனால அவன் இனி பாவம் செய்ய மாட்டான், ஆக அவனை விட்டு விடுங்கள், அவனுக்கு விடுதலை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான். பாருங்க, நம்ம எல்லாரும் குற்றம் செய்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் பாவிகள் அப்படின்ற ஒரு எண்ணம், மனநிலை நம்ம எல்லாருக்கும் வரணுங்க. நம்ம நீதிமான் அல்ல, கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் அல்ல. அப்போ நம்ம எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய பாவங்களை, குற்றங்களை நம்ம மனத்தாழ்மையாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ அந்த அறிக்கை செய்வதோடு மட்டுமல்ல, அந்த பாவம் இனி தொடர்ந்து செய்யாதவாறு அதை விட்டுவிட வேண்டும். அப்படி செய்வதற்கு நாம் அறிக்கை செய்யும் பொழுதே ஆண்டவருடைய மீட்பை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம், விடுதலை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இதிலிருந்து காலங்கள் நம்மை ஒரு புதுமைக்கு நேராய், நம்முடைய மாற்றத்துக்கு நேராய் நம்மை கொண்டு செல்லட்டும். இதிலிருந்து காலங்களிலே நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து அதற்காய் மனம் கசந்து மனசு நொந்து நாம் ஆண்டவர் சமூகத்தில் அழும்பொழுது, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அதிலிருந்து விலக்கி மீட்டு நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் கரங்களிலே நாம் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து அதை விட்டு விடுவதற்கு முயற்சி செய்வோமா? இதிலிருந்து காலங்கள் நம்மை அவ்வாறு செயல்படுத்துவதற்கு துணை இருந்து காத்தரட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதிலிருந்து காலங்களிலே நாங்கள் செய்த குற்றங்களை, பாவங்களை தயவு கூர்ந்து மன்னிப்பீராக. கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீர் ஆசீர்வதி. இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின்.